இன்னொன்று சொன்னால் ஒரு தொண்டர்கள்ட்ட மேடையில் பேசுகிறது தான் தம்பிமார்கள், தம்பி நாம் தமிழர் தம்பிம்பார். நீங்கள் தனியாக ஃபோனில் என்னத்தையா கேட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி உரையாடலே ஒரு 50 மேலே ஓடிட்டு இருக்க ஒரு தொண்டன் கேட்குறான், நீங்கள் ஒரு ஆளை போட்டிருக்கீங்க, யாருன்னு தெரியாது, ஜெயிக்க முடியாது, பாடுபட்ட ஒரு ஆளை போடுங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன பேசுகிறான்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன மரியாதை இல்லைன்னு பாருங்க. போடுங்க. நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடியும், செய்யல, வெளியேறி போயிட்டாரு. நீ என்ன, நீங்க யார சொல்ல, நாங்க களத்தில் நிக்கிறவங்களுக்கு கூட நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்ன நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னா? நான் தான் பேசுவேன். என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு முடியாது, கடைசியில சோரட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, போடா, நீ ஒட்ட வேணாம்டா போடா. அப்படிலாம் ஒண்ணு கட்சி நம்ம கட்சி தான், இது யாருன்னு சொல்றது? வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும். அது மாதிரி ஒரு தொண்டன்கிட்ட பேசுகிற முறையா இது? அப்படி அப்போ உன் கருத்தை சொல்லுப்பா, நமக்கு பயம். நான் அடிமையாக தான் இது போடாங்க, இப்படி ஒருத்தண்ட இப்படி இருப்பீங்க. அதுக்கு அவன்கிட்ட வர்ணாசிரம அடிமையாக இருந்துட்டு போயிடலாமே. அடிமையத்தில் விடுபட்டு வரக்கூடியவனை இன்னொரு அடிமையாக மாற்றுறதுக்கா? எல்லா அடிமைக்கு தான் கதி. நாம் தமிழில் இருக்கிற எந்த அடிமையாக இருந்தாலும் சரி, அவனுக்காக தண்ணி குடிக்க பேசின ராஜீவ் காந்தியுடைய கதையெல்லாம் என்னாச்சு? உன்னோட எந்த முறையாக அவனுக்கு இருக்காது. நீ பாட்டு அடிமை வேலை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் அதில் உன்னைய மதிக்கிற மாதிரி காட்டிக்கிறவாங்க. ஒரு வார்த்தை ஃபோனில் பேசிட்டீங்கன்னா போதும், நாரி போயிடுவான். பொது விவாதத்தில் தொலைக்காட்சியில் ஒரு தவறை சுட்டி காட்டி ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் போடா வேடான்னு பேசுகிறாங்க. டிவியில் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற டிவியில் அந்த அருணன் ஒரு பெரிய மனுஷன், அவரெல்லாம் கண்ணியமாக நாகரிகமாக பேசுவார். அவருக்கே டென்ஷன், அவர் பாயிண்ட்டை தான் பேசுகிறாரு. அதுக்கு பாயிண்ட்டை பேசும்போது எப்படி பேசுகிறான்னு வாங்க, போடா வாடங்கிறான். நீங்களா தத்துவம் பற்றி பேசுவது என்னை பார்த்து லூஸ் மாதிரி பேசுறாங்க. அப்ப இந்த அவர் பேராசிரியர், ஒரு கண்ணியமா பேசக்கூடியவர், ஒரு பொது விவாதம் பல பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் இப்படி ஒருத்தன் லூசு பேட்டு பேச முடியும், நம்ம யாரா இருப்பான்? எந்த ஒரு நாகரிகம் உள்ள ஒருத்தனாக நீங்க அவன் பேசுறேன்னு கோபப்படுறீங்க. நீங்க அதை விட ஒரு வார்த்தை கிடைக்கல, இல்லாட்டி அதை சொல்லி பேசலாம். அதுக்கு அந்த தரத்துக்கு உள்ள ஆள் தான் சீமான். கண்ணியமா பேசக்கூடிய எந்த தகுதியும் அந்த ஆள் கிடையாது. அது விளைவிக்கணும். அது அந்த விவாதத்திலேயே இன்னொரு பாயிண்ட் ஒன்று வரும். அந்த தேர்தலில் இந்த கம்யூனிஸ்டுகள் 3வது அணியாக நின்றாங்க. நம்ம தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக தனியாகவும் இவங்க 3வது நின்றாங்க. அதையும் இருந்தாலும் பேசுவான் சீமா, எப்படி நான் 3வது அணி உன்னை விட நான் ஒரு ஓட்டு கம்மியாகுங்கன்னா கட்சியை கலைச்சிடுறேன். தேர்தல் முடிஞ்ச வாக்கு என்னும்போது உங்களை விட அதிகமா ஒரு ஓட்டாவது கூட வாங்கி கட்டல. நீங்க பாருங்க, இதே தொலைக்காட்சியில விவாதத்தில் வச்சுக்கிடுவான். நீங்க என்ன தொலைக்காட்சியில நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல சேர்ந்துடுறேன். நல்லது, குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறேங்க, இன்னைக்கு சொல்றேன். மக்கள் நல கூட்டணி அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்க வாங்கி முன்னேறலைன்னா கட்சியை கலைச்சிட்டு நான் கம்யூனிஸ்ட்ல அது சிபிஎம்ல சேர்ந்துடுறேன். நீங்க பின்னாடி வர்றீங்களா? 3வது அணியா நிக்கிறாங்க, உன்னை விட நான் கூட ஓட்டு வாங்குவேன்பா, ஆனா கம்மியா தான் ஓட்டு வாங்குவான். கடைசி எது வரைக்கும் அத்தனை மக்கள் மத்தியில் ஓட்டு சவடால் விட்டிய கம்யூனிஸ்ட் வாங்கின ஓட்டை விட நான் ஒரு ஓட்டு கம்மியா வாங்கிவிட்டால் கலைச்ச பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஓட்டு கம்மியா வாங்கினேன். கடைசியா பேசலாம் பொய். இது ஒரு விஷயமாயிருச்சு. இப்ப விஷயத்துக்கு வருவோம்.